நீங்க என்ன சொல்றாங்களோ அத காதுல வாங்கி வச்சுக்கங்க. அது மாதிரி நீங்க இன்னைக்கு அமைதியா, பொறுமையா, நிதானமா இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான தினமா கண்டிப்பா அமையுங்க. இல்வாழ்க்கை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் மிகவும் ஒரு சிறந்த அன்பு நிறைந்ததாக காணப்படுங்க. ரொம்ப நாளா நீங்க அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களது வாழ்க்கை துணை நண்பர்களே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும்? நம்ம எப்படி இருந்தா நல்லது? எப்படி இருக்கக்கூடாது? இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் என்ன? அதிர்ஷ்ட நிறம் என்ன? எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுமையா நம்ம இந்த வீடியோவ பாருங்க. மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு 8ஆம் தேதி மார்ச் 2022ஆம் வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ்ல சொல்லணும்னா பிலவ வருடங்க, மாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டிங்க. இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு அனைவருக்குமே சிறப்பு தரக்கூடியதாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க இதை மேற்கொள்ளலாம். உண்ணாவிரதம் இருந்து மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கிறதும் இன்னும் நல்லதுங்க. விரதம் இருக்காதவங்களும் முருகப்பெருமானை வழிபடுறது மூலமா மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை முதலில் பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடமான மேஷத்திலிருந்து பகல் 2:02 பிறகு மதியத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சென்று ரிஷபத்திற்கு சென்று ராகுவுடன் அங்கு இணைந்து கொள்கிறார். எனவே இன்று மதியத்திற்கு மேல் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது அன்பில் நீங்கள் திளைக்கக்கூடிய, கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல இனிய தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நீண்டகால பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, இன்னைக்கு உங்களுடைய பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு அதன் மூலமா மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பா உண்டுங்க. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை பெறணும் அப்படின்னா, இன்முகத்தோட, புன்னகை நிறைந்த முகத்தோடு நீங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. யாரிடமும் கடிஞ்சொற்களை கூற வேணாம். யாரிடமும் நீங்கள் அனுசரித்து செல்வது, விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. உங்க கருத்துக்களை ஏத்துக்கலையா விட்டுடுங்க. அவங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை காதுல வாங்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி நீங்க இன்னைக்கு அமைதியா, பொறுமையா, நிதானமா இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான தினமா கண்டிப்பா அமையுங்க. எனவே புன்னகை தான் இன்னைக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே சிறந்த ஒரு மருந்து அமையுங்க. இன்னைக்கு தொழில் மிகச்சிறப்பாகவே அமையுங்க. சிறிய அளவிலான தொழில் செய்கிறவர்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல தினமா அமைய பெறுங்க. இன்னைக்கு நீங்க எந்த விதமான ஒரு முக்கிய முடிவுகளும் உங்களது தொழில் சம்பந்தமா இப்போ எடுக்க வேண்டாம். சற்று நிதானித்து இன்னொரு நாள் 2 நாட்கள் கழித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் நீங்கள் உங்களது தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு சான்றோர்களின் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கேட்டு செயல்படுவது மிகச்சிறந்த ஒரு பலனை தருங்க. எனவே சான்றோர்களின் ஆலோசனைகளை பயன்படுத்தி நீங்கள் இன்றைய தினம் உங்களது தொழிலை செய்யலாம். நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக இருக்குங்க. நிதி ரீதியாக உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பழைய உறவினர்கள் யாராவது வந்து உங்ககிட்ட சில நியாயமில்லாத கோரிக்கை வைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் இதை நீங்கள் நிராகரிச்சுறது சாதுரியமாக உங்களுடைய பேச்சு திறமையெல்லாம் நிராகரிச்சுறது நல்லதுங்க. பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம்னு மட்டும் சொல்லிடுங்க. எந்த விதமான வாக்குவாதமும் வேண்டாங்க. 2 நாட்கள் பொறுங்க, இல்லை அடுத்த வாரம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை தவிர்த்துறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாங்க. அதனால இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனைகளும் மாட்டிக்காம இருங்க. 3ஆம் நபர் தலையிட்ட நீங்க எங்கேயுமே வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்க வேண்டாம். பேசாம இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆயுதங்க இன்னைக்கு உங்களுக்கு. அதனால எல்லா விஷயத்துக்குமே இன்னைக்கு தினம் நீங்கள் பொறுமையாக, அமைதியாக, மௌனமாக இருப்பது தான் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தருங்க. இன்னைக்கு உங்களுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கிறதுக்காக நீங்க விரும்புவீங்க. ஆனா உங்களுக்கான நேரங்கள் உங்களுக்கு சற்று குறைவாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான, ஆனந்தமான, அன்பான வாழ்க்கை அமைய பெறுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலர் உங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில இருப்பாரு. இருந்தாலும் சின்ன சின்ன காரியங்களுக்காக உங்கள் தேவைகளுக்கு அவங்கள நீங்க சற்று சமாதானம் செய்யறதுல கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு இனிமையான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதாவது முக்கியமான வேலைகள் அப்படின்னா மட்டும் நீங்க இன்னைக்கு செஞ்சிருங்க. வழக்கமான வேலைகள் எப்பயும் போல செய்யலாம். நான் சொல்றது புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய வேலைகள். புதிதாக நீங்க எந்த வேலையை ஆரம்பிச்சாலுமே நீங்க ஒரு 2 நாட்கள் தள்ளி போட்டு ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் ஏதாவது செலவுகளும் நீங்க இப்போ பட்ஜெட் போட்டு கம்மியா செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவு செலவை குறைச்சிருங்க. செலவுகள் ஒரு 2 நாள் கழித்து நீங்க செஞ்சுக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தருங்க. அல்லது மத்தியானத்துக்குள்ள உங்களுக்கு முக்கிய வேலைகளையும் முக்கிய செலவுகளையும் நீங்க செய்திடலாங்க. இன்றைய தினம் நீங்க முக்கியமா என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வந்து நீங்க யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது மிகப்பெரிய நிதி டீலிங் இன்னைக்கு நீங்க பண்றதோ கண்டிப்பா வேண்டாம். ஒரு 2 நாட்கள்
அதை பண்ணுறது உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குங்க. இன்னைக்கு குறிப்பாக நீங்கள் பயணங்களின் பொழுது சற்று கவனமுடன் உங்களது உடைமைகளை சரிபார்த்து கொண்டு நீங்கள் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளுங்க. விலை உயர்ந்த பொருட்களை இன்றைய தினம் எங்கேயுமே நீங்கள் கொண்டு போக வேண்டாம், அதை கையாள வேண்டாம். இன்றைய தினம் மிகப்பெரிய பணப்பரிமாற்றத்தையும் தவிர்த்துறது நல்லதுங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் எங்கிருந்து கிளம்பும் போதும் சரி, உங்களுடைய பொருட்கள் தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களான்னு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. மறதினால சில பொருட்களை தவற விட வாய்ப்புகள் உண்டு. எனவே அதை மட்டும் ஒரு கிளம்பும்போது செக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ்லேருந்து கிளம்பினாலும் சரி, அல்லது வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்பினாலும் சரி, அல்லது வேறு எங்கேயாவது போனாலும் சரி, உங்களுடைய உடைமைகளை சரியாக இருக்கிறதா என்று ஒரு முறை செக் செய்து கொண்டு போனால் உங்களுக்கு சில அலைச்சல்கள் உங்களுக்கு தவிர்க்கப்படுங்க. இன்னைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இனிமையாகவும் இருக்குங்க. உங்களது இல்வாழ்க்கை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் மிகவும் ஒரு சிறந்த அன்பு நிறைந்ததாக காணப்படுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக அது நிறைய அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிரம்பக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுங்க. சில நண்பர்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சில செய்திகளை கொண்டு வந்து தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்டர்வியூ ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மதியானத்துக்குள்ளே அட்டன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லதுங்க. இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு சில ஒத்து போகாமல் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருந்து அதை சொல்கிறது நல்லதுங்க. மதியம் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான பஞ்சாயத்துகளிலும் கருத்துக்கள் சொல்லலாம். மதியத்திற்கு பிறகு எந்த விதமான ஒரு கருத்து வெளியிடும் பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முடிஞ்ச வரை கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது தான் நல்லதுங்க. சில முக்கியமான மீட்டிங் பேசி தான் ஆகணும் அப்படின்னா முக்கியமானதை மட்டும் பேசிட்டு விட்டுருங்க. அல்லது சில சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் கருத்துக்கள் யாருக்கும் போடாதீங்க. அதனால சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் அதை தவிர்த்துறது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. அடுத்து நமது துலாம் ராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் புள்ளி ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்கிறது நல்லதுங்க. குறிப்பாக பிஸ்னஸில் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடு போடுறீங்கன்னு வைங்களேன், சற்று யோசிச்சு சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பயனுள்ள ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களை நீங்கள் ஆலோசனை பெற்று செயல்படுவது இன்னும் சிறப்பானதாக அமையுங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று நிதானித்து பொறுமையுடன் செய்வது ரொம்ப முக்கியங்க. நிதானம் இன்னைக்கு உங்களுக்கு பிரதானமாக அமையுங்க. எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் அணிய வெளியில் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் எல்லோ. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு விவாதங்கள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் பேச்சுக்களில் சற்று நிதானம் தேவை. யாரையும் இன்றைய தினம் ஏளனமாக பேசிவிட வேண்டாம். குறிப்பாக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் நீங்கள் முடிந்தவரை மௌனமாக இருப்பது சிறப்புங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி விடுங்க. பிடிக்கலைனாலும் என்ன பிடிக்கலைங்கிற உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.